அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 13 ஆகஸ்ட் 2025 போல் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 71/2025 இந்த பர்சனல் அசிஸ்டன்ட், ப்ரைவேட் செக்ரட்டரி இந்த மாதிரியான பதவிகளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஹால் டிக்கெட் இப்போ அவங்க கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் டேட் வந்து 23/8/2025 அந்த டேட்டில் நடக்க இருக்குது. என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் அசிஸ்டண்ட், நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் செக்ரட்டரி, அப்புறம் தேர்டாக இன்னொரு பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு, அப்புறம் பர்சனல் கிளர்க்கு இந்த மாதிரியான பதவிகளுக்கு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த பதவிக்கு எக்ஸாம் டேட் தான் 23/8/2025. அந்த டேட்டுக்கான எக்ஸாமுக்கு போகிறதுக்கான ஹால் டிக்கெட் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரிஜெக்டட் ஃபார் போஸ்ட் ஆஃப், அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட், ப்ரைவேட் செக்ரட்டரி, அந்த பர்சனல் கிளர்க்கு அந்த போஸ்ட்டுக்கு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்ணவங்கலேருந்து சில பேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் யார் அப்படிங்கிறத அவங்க ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க, ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு. நீங்கள் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுக்கான அந்த பிடிஎஃப் தான். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபாலோவிங் கேண்டிடேட்ஸ் ஆர் ரிஜெக்டட் ஃபார் த ரீசன் ஃபீஸ் நாட் பெய்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டலைங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர், அப்புறம் நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் சொல்லிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுடைய பேரும் அவங்க லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்ளை பண்ணவங்களுக்கு ஹால் டிக்கெட் வரல அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 113 பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த டவுன்லோட் த ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட்டில் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அப்ளிகேஷன் நம்பர், ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். முக்கியமாக கொடுக்க போகிறது அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிடலாம். ஹால் டிக்கெட்லேயே உங்களுக்கு எக்ஸாம் என்ன டைமுங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 23/8/2025 தான் எக்ஸாம் டேட்டு, அதை உள்வாங்கிக்கோங்க. ஓகேவா? அந்த டேட்டில் தான் எக்ஸாம் நடக்க இருக்குது. ஹால் டிக்கெட்டை நீங்கள் இந்த லிங்க்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு அறிவிப்புமே, ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் ஹால் டிக்கெட்டும் எக்ஸாம் டேட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுக்கான லிங்க்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.